சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் சித்தாவேதம் நூல் ஆன்மீக உலகிலும் தத்துவார்த்த ரீதியிலும் ஏன் ஐந்தாம் வேதம் என்று போற்றப்படுகிறது என்பதையும், ஒரு தத்துவ பார்வையில் அதன் தனித்துவமான சிறப்பு என்ன என்பதையும் நாம் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே உள்ள 4 வேதங்களும் ரிக், யஜுர், சாம, அதர்வன பிரபஞ்சத்தின் விதிகள், சடங்குகள், வழிபாடுகள் மற்றும் புற உலக தேடல்களை பற்றி விரிவாக பேசுகின்றன. ஆனால் இந்த சித்தாவேதம் மனிதனின் உடலையும் அதற்குள் ஓடும் பிராணனையுமே முதன்மை பொருளாக கொண்டு எழுதப்பட்டதால் இது ஐந்தாம் வேதம் என்று ஆன்மீக சான்றோர்களால் மதிக்கப்படுகிறது. ஒரு தத்துவ பார்வையில் இந்த நூலின் ஆகச்சிறந்த சிறப்புகள் இதோ. புற வழிபாடுகளை மறுத்து அக வழிபாட்டை நிலைநாட்டுதல். இந்த நூலின் ஆகப்பெரிய புரட்சிகரமான சிறப்பு என்னவென்றால், இது மனிதனை வெளியுலகில் உள்ள சிலைகள், கோயில்கள் அல்லது சடங்குகளில் தேடவிடாமல் எல்லாவற்றையும் அவனது உடலுக்குள்ளேயே திருப்பி காட்டுகிறது. உனக்கு வெளியே கடவுள் இல்லை, உனக்குள் இருக்கும் ஜீவசக்தியே ஈஸ்வரன் என்பதை மிக ஆணித்தரமாக இது நிறுவுகிறது. காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ யாத்திரை போவதை விட உனக்குள் இருக்கும் பிராணவாயுவை உள்முகமாக திருப்புவதே உண்மையான முக்தி பயணம் என்கிறது. மிக எளிமையான உடற்கூறியல் தத்துவம், சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவலிசம். சித்தாவேதம் ஆன்மீகத்தை ஏதோ ஒரு மாய உலக விஷயமாகவோ அல்லது கற்பனை கதையாகவோ சொல்லவில்லை. அது முழுக்க முழுக்க மனித உடலின் மூச்சுக்காற்று, வாயு மற்றும் அறிவு, ஜீவசக்தி ஆகியவற்றின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. நாம் சாதாரணமாக வெளியே விடும் மூச்சுக்காற்று எப்படி நம் ஆயுளையும் ஆற்றலையும் வீணாக்குகிறது, அதை எப்படி உள்முகமாக ஒடுக்க வேண்டும் என்பதை ஒரு அறிவியல் பூர்வமான தர்க்கத்தோடு லாஜிக் குரு விளக்குகிறார். குரு சீடன் உரையாடல் வடிவம், த டயலாஜிக் மெத்தட். உபநிடதங்களை போன்ற மிக உன்னதமான உரையாடல் வடிவம் இதில் கையாளப்பட்டுள்ளது. சீடன் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சராசரி மனிதனின் மனதில் எழும் ஆழமான சந்தேகங்கள். அதற்கு குரு அளிக்கும் பதில்கள் எந்த ஒரு மத கோட்பாட்டிற்குள்ளும் சுருங்காமல் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்குமான பொதுவான உண்மையாக ஒளிர்கின்றன. மனமே குரு என்ற உன்னத பிரகடனம். உலகில் பல நூல்கள் மனித வடிவ குருமார்களை கொண்டாடி அவர்களை சரணடையச் சொல்லும் போது சித்தாவேதம் மட்டும்தான் வெளியில் இருக்கும் குரு வெறும் வழிகாட்டி பலகைதான். உனக்குள் இருக்கும் தூய்மையான அறிவும் மனமுமே உனக்கு உண்மையான குரு என்று மனிதனுக்கு மிகப்பெரிய ஆன்மீக சுதந்திரத்தையும் தற்சார்பையும் வழங்குகிறது. என்னுடைய பார்வையில் இதன் சிறப்பு, இந்த நூல் வெறும் படிப்பதற்கான புத்தகம் அல்ல, இது ஒரு பயிற்சி கையேடு. மனிதன் தன் வாழ்நாளில் தேடும் அமைதி, நிம்மதி மற்றும் ஞானம் ஆகிய அனைத்தும் அவனது மூச்சுக்குள்ளும் விழிப்புணர்வுக்குள்ளும் தான் இருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு திசைகாட்டி. அதனால்தான் இது காலத்தை கடந்து ஐந்தாம் வேதம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த உன்னதமான நூலை நாம் அவசரமின்றி அதன் ஆழம் உணர்ந்து தினமும் ஒரு பகுதியாக படிப்பது உங்கள் ஆன்மீக தேடலுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமையும்.